சந்தன்பூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்கதான் ஹீராவோட குடும்பம் இருந்துச்சு. ஹீராவோட குடும்பத்துல அவருக்கு 2 பசங்க, புவன் அப்புறம் மோஹித். அப்புறம் அவரோட வயசான அம்மா இருந்தாங்க. ஹீராவோட மனைவி லக்ஷ்மி உடம்பு சரியில்லாத ஆளு. ஹீரா கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணை காதலிச்சாரு. ஆனா ஹீராவோட அம்மா ஹீராவுக்கு லக்ஷ்மி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீராவுக்கு லக்ஷ்மி மேலேயும் பற்றுதல் இல்ல, அப்புறம் தன்னோட பசங்க 2 பேர் மேலேயும் இல்ல. ஹீரா, இன்னைக்கு நீ வேலையை முடிச்சிட்டு வரும்போது லக்ஷ்மிக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்பா. அம்மா, என்னால மாத்திரை வாங்கிட்டு வர முடியாது. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உன்னுடைய நோயாளி மருமகளுக்கே சரியா போகுது. என்னால நல்லதா எதுவும் சாப்பிட முடியல, உடுத்திக்க முடியல. அதுவும் இல்லாம நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே விரும்பல. இனிமே உன்னோட நோயாளி மருமகளை நீயே பாத்துக்க. ஹீரா லக்ஷ்மிக்கு மாத்திரை வாங்கிட்டு வரல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி மேலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டா. இப்போ ஹீராவுக்கு தன்னோட பழைய காதலி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க பூஜாவோட புருஷன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதனால பூஜாவும் தன்னோட புருஷனை விட்டுட்டு வந்துட்டா. ஏன்பா ஹீரா, 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்பா. உன்னோட 2 பசங்களும் ரொம்ப சின்ன பசங்க. புதுசா வரவ அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துப்பான்னு தெரியாதுப்பா. நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்கம்மா. இனிமே நீங்க சொல்றது எதையுமே நான் கேட்க மாட்டேன். ஹீரா பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பூஜா வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீராவோட பசங்களுக்கும் ஹீராவோட அம்மாவுக்கும் கெட்ட நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது குளிர்காலம். பூஜா ராத்திரியில வீட்டு கதவை எப்பவுமே மூடிடுவா. புவனும் மோஹித்தும் அந்த பனி குளிர்ல அவங்க பாட்டி கூட வெளியில தூங்கிட்டு இருப்பாங்க. பாட்டி, நாம ஏன் வீட்டுக்குள்ள தூங்குறது இல்ல? ராத்திரி எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு. எங்களால ஒழுங்கா தூங்க கூட முடியல. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பசங்களா. ஹோலி வந்துருச்சுன்னா அப்புறம் பனிக்காலம் முடிஞ்சிரும். அப்புறம் நாம நிம்மதியா தூங்கலாம். ஹோலியும் வந்துச்சு. ஒவ்வொரு வீட்டையும் குஜியா ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. புவன் மோஹித்தோட சின்னம்மா கூட சுத்தமான நெய்ல குஜியா பண்ணாங்க. ஆனா புவனும் மோஹித்தும் குஜியா எடுக்க போனா பூஜா அந்த பசங்க கையில தடியால அடிச்சா. நோயாளி அம்மாவுக்கு பிறந்த தண்டங்களா, ஒரு குஜியாவை கூட கையில தொடக்கூடாது. தொட்டிங்க கைய உடைச்சிருவேன். இந்த குஜியாவை ஹோலிக்காக எங்க அம்மா வீட்டுக்கு செஞ்சிருக்கேன். பாவம் புவனும் மோஹித்தும் கண்ணில் கண்ணீரோட நேரா அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அழாதீங்க பசங்களா, உங்க 2 பேருக்காக நானே குஜியா செஞ்சு தரேன். பாட்டி அந்த கிராமத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்காரர்கிட்ட கடனுக்கு குஜியா செய்யற பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் குஜியா பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில குஜியாவை செய்யறதுக்கு குஜியா மிஷின் தேவைப்பட்டுச்சு. மோஹித், கொஞ்சம் உள்ள போய் குஜியா செய்யற மிஷினை வாங்கிட்டு வாப்பா. மோஹித் குஜியா மிஷினை வாங்க போனப்ப அவனோட சின்னம்மா அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிழவிக்கு சாமான்லாம் எங்க இருந்தோ வாங்கிட்டு வர தெரியுதுல, குஜியா செய்யற மிஷினை மட்டும் ஏன் என்கிட்ட கேக்குது? ஏன் அதையும் கடையில வாங்கிக்க வேண்டியதானே? மோஹித் உடனே போய் அவங்க பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். பாட்டி, புதுசா வந்த அம்மா அந்த மிஷினை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல விடுப்பா. நம்ம வீட்டு பரணையில பழைய குஜியா மிஷின் ஒன்று இருக்கு. பேசாம அதையே தேடி எடுத்துக்கலாம். புவனும் மோஹித்தும் பாட்டியோட சேர்ந்து பர்னையில இருந்து அவங்களோட பழைய குஜியா மிஷினை தேடி எடுத்தாங்க. ஹோலிக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி முழுக்க புவனும் ரோஹித்தும் அவங்க பாட்டியோட சேர்ந்து உட்காந்து குஜியா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குஜியா தயாராயிடுச்சு. நாளைக்கு காலையில சாப்பிட்டுக்கலாம். காலையில புவனும் ரோஹித்தும் எழுந்தப்ப அங்க பார்த்து அவங்களோட பாட்டி இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. மோஹித், பாட்டி எப்போ சீக்கிரமா எழுந்துச்சிருப்பாங்களே, எனக்கு ஏன் இவ்வளவு நேரம் தூங்குறாங்க? புவனும் மோஹித்தும் பாட்டியை ரொம்ப நேரமா எழுப்பினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாட்டி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஹோலிக்கு அப்புறம் ஹீரா வேலை விஷயமா கிராமத்தை விட்டு சிட்டிக்கு போனாரு. பூஜா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பிறந்த வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் தம்பியை வர வச்சா. அப்புறம் புவன் மோஹித்தை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. வேண்டாம்மா, எங்களை வீட்டை விட்டு துரத்தாதீங்க. நாங்க எங்க போவோம், என்ன சாப்பிடுவோம்? பூஜா பாட்டி கையால செஞ்ச அந்த பூஜையாவை ரோஹித் அப்புறம் புவன் கையில கொடுத்து என்ன சொன்னான்னா, 2-3 நாளைக்கு இந்த குஜியாவை வச்சு காலத்தை ஓட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிச்சை எடுப்பீங்களோ இல்ல திருடுவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மோஹித்தும் புவனும் பாவம் அந்த குஜியாவை வாங்கிட்டு கிராமத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு குடிசையை போட்டாங்க.
நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த குஜியாவை சாப்பிட்டு தான் வயிறு வாழணும். நம்ம தினமும் ஒரு குஜியா மட்டும் சாப்பிடலாம். ரோஹித்தும் புவனும் அந்த குஜியாவை தன்னோட பல்லல கடிச்சப்ப அந்த குஜியாவை கடிக்கவே முடியல. அந்த குஜியா அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கடினமா இருந்தது. இந்த குஜியா எப்படி இவ்வளவு கட்டியாச்சு? புவன் அந்த குஜியா மேல இருக்கிற மைதாவை எடுத்தப்ப அந்த குஜியாக்குள்ள மசாலாக்கு பதிலா தங்கம் இருந்துச்சு. புவனும் மோஹித்தும் மத்த குஜியாவில் இருக்கிற மாவையும் எடுத்தாங்க. எல்லா குஜியாக்குள்ளேயும் தங்கம் இருந்துச்சு. ஒருவேளை பாட்டி சாகும்போது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு என்னமோ பாட்டி குஜியா செய்யும் போது அவங்களுடைய பழைய மிஷினை கொண்டு வர சொன்னாங்கல்ல, அதுலதான் ஏதோ மாயம் இருந்திருக்கணும். அந்த மிஷின் வீட்டில் தான் இருந்திருக்கணும். நாம போய் அந்த மிஷினை எடுத்துட்டு வந்துடலாம். மோஹித்தும் புவனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அம்மா, நாங்க ஒன்றும் இங்க இருக்கிறதுக்காக வரல. எங்களுக்கு எங்க பாட்டியோட கடைசி அடையாளமா அவங்களுடைய அந்த குஜியா செய்யற மிஷின் எங்களுக்கு வேணும். பூஜா அந்த மிஷினை எடுத்து புவன் மோஹித் இருக்கிற பக்கம் வீசினா. இந்தா உங்க பாட்டியோட பழைய பரணையில வச்சிருந்த சீதனம். மோஹித்தும் புவனும் அந்த குஜியா மிஷின்ல இன்னும் குஜியாவை தயார் பண்ணாங்க. அதுல இருந்து வந்த தங்கத்தை வித்து ரொம்ப சீக்கிரத்துல அந்த கிராமத்திலே பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க. அங்க ஹீரா சிட்டில குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. அவர் கிராமத்துக்கு திரும்பி வந்த போது அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. வீட்டுல இருந்த சாமான் அப்புறம் பூஜா போட்டிருந்த நகைங்க வித்து எல்லா பணத்தையும் அவரு வீணாக்கிட்டாரு. அப்புறம் உடம்பு சரியில்லாம படுக்கையில விழுந்துட்டாரு. இந்த ஆளு உடம்பு சரியாம போய் மரண படுக்கையில இருக்கான். இந்த ஆளால எந்த காரியமும் ஆக போறதில்ல. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த 2 பசங்க மோஹித்தும் புவனும் ரொம்ப புத்திசாலித்தனமா தங்கம் கொடுக்கற குஜியா மிஷினை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டானுங்க. அந்த தங்கத்தை வித்து பெரிய பணக்காரன் ஆயிட்டானுங்க. இப்ப நானும் என்னோட புத்திசாலித்தனத்தை காமிச்சு நான் அவனுங்களுக்கு கத்து கொடுக்க போற பாடத்துல பச்சை தண்ணி கூட கேட்க மாட்டானுங்க. பூஜா நெய்யால குஜியாவை செஞ்சா. அப்புறம் அதுல விஷத்தை கலந்துட்டா. அதுக்கு மேல நல்ல வாசனையா பாக்குறதுக்கு அழகான விஷம் நிறைஞ்ச குஜியாவை எடுத்துக்கிட்டு புவன் அப்புறம் மோஹித்தை பாக்குறதுக்கு போனா. புவன், மோஹித், இப்ப நீங்க 2 பேரும் பெரிய ஆளாயிட்டீங்க. இனிமேலாவது உங்க 7 அம்மா அப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. முழுசா 1 வருஷம் முடிய போகுது. என்னமோ தெரியலப்பா, இந்த வருஷம் ஹோலியில நீங்க 2 பேரும் அப்புறம் உங்க பாட்டியோட ஞாபகம் தான்ப்பா வருது. நானும் உங்க அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து சுத்தமான நெய்யில செஞ்ச சுவையான குஜியா கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 சார்பா நாங்க கொடுக்குற இந்த பலகாரத்தை வாங்கிக்கப்பா. மோஹித்தும் புவனும் அவங்க சின்னம்மா இவ்வளவு இனிக்க பேசினதை பார்த்தப்ப அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஏதோ விஷயம் இருக்குன்னு. அம்மா, உங்க கையால செஞ்ச அந்த குஜியாவை நாங்க நிச்சயமா சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அதுல இருந்து ஒரு குஜியாவை சாப்பிட்டு பாருங்க. நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன். இப்ப நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? இல்லம்மா, நீங்க அட்லீஸ்ட் எங்க கையால நாங்க கொடுக்கிற குஜியாவை நீங்க சாப்பிடணும். பூஜா நினைச்சுக்கிட்டா மோஹித்தும் புவனும் அவளோட குஜியாவை அவ சாப்பிடாம அவங்க அந்த குஜியாவை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அவ யோசிச்சா, அதாவது தான் சாப்பிட்ற மாதிரி காட்டுறதுக்காக குஜியாவை வாயில வைக்கலாம், ஆனா உள்ள மென்னு சாப்பிடக்கூடாது. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனதும் துப்பிடலான்னு நினைச்சா. ஆனா பூஜா அந்த குஜியாவை சாப்பிட்டதும் அவளுக்கு பயங்கரமா இருமல் வந்துடுச்சு. அப்புறம் குஜியா தொண்டையில மாட்டிக்கிச்சு. இரும்பி 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 பூஜாவுக்கு மோசமான நிலைமை ஆயிடுச்சு. மோஹித் பூஜாவுக்கு தண்ணி கொடுத்தான். விஷம் நிறைஞ்ச குஜியா வயிற்றுக்குள்ள போன உடனேயே பூஜாவோட வேலை மொத்தமா க்ளோஸ். மீனாட்சியும் குஞ்சனும் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. 2 பேருக்குள்ளயும் நிறைய பாசம் அன்பு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய தள்ளுவண்டிக்காரன் போவானுங்க. மீனாட்சி எப்ப எதை வாங்கினாலும் அப்ப கண்டிப்பா குஞ்சனையும் கூப்பிடுவா. குஞ்சன், ஏய் குஞ்சன், கோபி வைக்கிறவர் வந்திருக்காரு. 1 கிலோ கோபி வெறும் 10 ரூபாய் தானா, நீயும் வந்து வாங்கிக்க. அப்புறமா என்கிட்ட சொல்லாத கூப்பிடலன்னு. இதே போல குஞ்சன் ஏதாவது வாங்கினா மீனாட்சியை சத்தம் போட்டு கூப்பிடுவா. ஒரு நாள் மதியம் பட்டாணிக்காரன் ஒருத்தன் வந்தான். சுவையான ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாக்குங்க. பட்டாணி வெறும் கிலோ 30 ரூபாய் தான். மீனாட்சி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பட்டாணியை பார்த்துட்டு இருந்தா. தங்கச்சிமா, இந்தா பட்டாணி வாங்கிக்கோ, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நேத்து தான் வயல்ல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். சரி, 1 கிலோ கொடுங்க. மீனாட்சி எப்பவும் போல குஞ்சனை கூப்பிட்டா. குஞ்சன், ஏய் குஞ்சன், பட்டாணி விற்கிறவர் வந்திருக்காரு. நல்ல பட்டாணியா இருக்கு, வாங்குறதா இருந்தா வந்து வாங்கிக்க.
ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா குஞ்சன் அன்னைக்கு மத்தியானம் நல்ல பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா. மீனாட்சி எத்தனையோ தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டோம் குஞ்சன் வீட்டை விட்டே வெளியே வரல. மீனாட்சி அவளுக்கு மட்டும் பட்டாணியை வாங்கிட்டு போயிட்டா. அப்புறம் பட்டாணிக்காரனும் போயிட்டான். சாயந்தரம் மீனாட்சி சமையல் செய்ய பட்டாணியோட தோலை உரிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு மூச்சே நின்னு போச்சு. பட்டாணில இருந்து தங்க விதையா வெளியே வந்துச்சு. அந்த சமயம் மீனாட்சியோட புருஷன் சுபம் டியூட்டி முடிச்சிட்டு திரும்பி வந்தான். சுபம் சுயநலமும் பேராசையும் கொண்ட ஒரு மனுஷன். அவன் தங்க பட்டாணிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடேங்கப்பா, நாம பெரிய பணக்காரர் ஆயிட்டோம். நீ எதுக்காக ஒரே 1 கிலோ பட்டாணி வாங்கின? குறைஞ்சபட்சம் 10-15 கிலோ வாங்கியிருந்தேன்னு வச்சுக்க. எனக்கு எப்படி தெரியும் இந்த பட்டாணியை உரிச்சா தங்க பட்டாணி வரும்னு? தெரிஞ்சிருந்தா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பேனே. மீனாட்சியோட புருஷன் சுபம் கிராமத்துல எல்லார்கிட்டயும் தான் ஒரு பெரிய பணக்காரன்னு பகட்டா காட்டிக்கிட்டான். குஞ்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது மீனாட்சி வாங்கின பட்டாணி தங்கமா மாறின கதை தெரிஞ்சதும் அவ மீனாட்சியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தா. ஏன் மீனாட்சி, நீ மட்டும் பட்டாணியை தனியா போய் வாங்கிட்டியாக்கும்? நான் எப்ப எதை வாங்கினாலும் உனக்கு நான் குரல் கொடுத்துட்டு தானே வாங்குவேன். நானும் உனக்கு குரல் கொடுத்தேன். ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அநேகமா நீ தூங்கிட்டு இருந்திருப்ப. அட ஆமா, முந்தானத்து மத்தியானம் நான் கொஞ்சம் லேசா தூங்கிட்டேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீ வேணுமே தான் என்னை கூப்பிடலன்னு நினைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அந்த பட்டாணிக்கார மறுபடியும் வந்தா நானும் அவன்கிட்ட பட்டாணி வாங்குவேன். குஞ்சன் வீட்டுக்கு போனதும் குஞ்சனோட புருஷன் என்ன சொன்னான்னா, இப்போது அந்த மீனாட்சியோட உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ தானே அடிக்கடி சொல்வ மீனாட்சி ரொம்ப நல்லவன்னு. ஆனா இப்ப பாத்தியா, தங்க பட்டாணிய அவ மட்டும் தனியா வாங்கிக்கிட்டு இருக்கா. நாம தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மீனாட்சி எனக்கு குரல் கொடுத்துருக்கா. ஆனா அன்னைக்கு மத்தியானம் நான் தூங்கிட்டு இருந்ததுனால மீனாட்சியோட குரலை நான் கேட்கவே இல்லைங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அவ பொய் சொல்றா. அவ எதுக்காக உன்னை கூப்பிடலன்னா அவளுக்கு விருப்பம் இல்ல. அவளை மாதிரி நாமளும் பணக்காரர் ஆயிடக்கூடாதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அங்க மீனாட்சியோட புருஷன் சுபம் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்காந்துருந்தான். அப்புறம் எப்பவும் அந்த தங்க பட்டாணிய பாதுகாத்து வைக்கிறதுலயே இருந்தான். மீனாட்சி அவங்கிட்ட சொன்னா, ஏங்க நாம ஏன் 1/2 கிலோ பட்டாணிய குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்க கூடாது? நம்மள மாதிரியும் அவங்களும் கொஞ்சம் வசதி சந்தோஷத்தோட இருக்கட்டுமேங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுல கொடுக்க போறியா? அட, இந்த தங்க பட்டாணியை வச்சுதான் என் வாழ்நாள ஓட்டணும். இதுல இருந்து நீ 1/2 கிலோ பட்டாணியை எடுத்து அவ வீட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் பாதி வாழ்க்கை நான் வேலை செய்ய வேண்டியதாயிடும். அதனால 1/2 கிலோ தங்க பட்டாணியை குஞ்சன் வீட்டுக்கு கொடுக்கணுன்ற விஷயத்த மறந்துடு. ஒரு நாள் தெருவுல இன்னொரு பட்டாணி விக்கிறவன் வந்தான். இந்த தடவை குஞ்சனோட புருஷன் அவனை பிடிச்சிட்டான். அவன் கிட்ட இருந்த எல்லா பட்டாணியையும் அவன் வாங்கிட்டான். குறைஞ்சபட்சம் 50 கிலோ பட்டாணி. குஞ்சனும் அவளோட புருஷனும் பட்டாணியை உரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல எதுவுமே தங்க பட்டாணி கிடையாது. குஞ்சனோட வீட்டுல 50 கிலோ பட்டாணிக்கான தேவையே கிடையாது. அதனால அது இருந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுல நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்துட்டு போய் மீனாட்சி வீட்டுக்கு கொடுத்துட்டு வரேனே, இங்க இருந்து அது கெட்டுதாங்க போகும். குஞ்சன் ஒரு பாத்திரத்துல பட்டாணி எடுத்து வச்சா. அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் மீனாட்சி கிட்ட கொடுத்தா. குஞ்சன் செஞ்ச இந்த வேலை மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவ மனசுல ஒரு முடிவு பண்ணா. அதாவது அவ எப்படியாவது 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. குஞ்சன் மார்க்கெட்டுக்கு போய் பச்சை அப்புறம் கோல்டன் கலர்ல பெயிண்ட் வாங்கிட்டு வந்தா. அவ 1/2 கிலோ பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட அடிச்சா. ஒரு நாள் காலையில அவளோட புருஷன் பாத்ரூம்ல இருக்கும்போது மீனாட்சி அவகிட்ட இருந்த 1/2 கிலோ தங்க பட்டாணியை எடுத்துட்டு அந்த இடத்துல அவ பெயிண்ட் பண்ண பச்சை பட்டாணியை வச்சுட்டா. மதிய சமயத்துல அவ தன்னோட புருஷன் கிட்ட சொன்னா, இங்க பாருங்க, நான் சாதா பட்டாணியை வச்சு சப்ஜி செஞ்சிருக்கேன். சப்ஜி கொஞ்சம் நான் அதிகமா பண்ணிட்டேன். அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் குஞ்சன் வீட்டுல கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். சுபம் பாத்திரத்தை பார்த்தான். அதுல பச்சை பட்டாணி அவன் கணக்கு தெரிஞ்சது. ஏன்னா மீனாட்சி தங்க பட்டாணி மேல பச்சை பெயிண்ட அடிச்சு வச்சா. இது போலதான் மீனாட்சி தன்னோட புத்திசாலித்தனத்தால 1/2 கிலோ தங்க பட்டாணிய குஞ்சன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா. குஞ்சன் அப்புறம் மீனாட்சிக்குள்ள முன்னாடி இருந்த மாதிரி ஆழமான நட்பு ஏற்பட்டுச்சு. மீனாட்சி, ஒரு விஷயம் சொல்லு. உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதாவது அதுல 1/2 கிலோ பட்டாணி தங்க பட்டாணி இல்ல சாதாரண பட்டாணின்னு தெரிஞ்சா, அப்போ நீ அவர்கிட்ட என்ன சொல்லுவ? சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியும்னு. ஒருவேளை பட்டாணிக்கார
பச்சை பட்டாணி மேல கோல்டன் பெயிண்ட் அடிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டானோ என்னமோ